அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இன்றைய மகரிபிலிருந்து ரமலானினுடைய முதல் பிறை தொடங்கிவிடும். அல்லாஹ் ரமலானின் பாக்கியங்களை முழுமையாக அடைந்து லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்கிற அவனின் பொருத்தத்தை பெற்ற சாலிஹீன்களில் அனைவர்களையும் உட்படுத்தி அருள்வானாக, ஆமீன். இன்றைய ரமலானினுடைய பிறை தெரிந்ததிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் முதல் சஹரினுடைய ஃபஜ்ரினுடைய பாங்கு சொல்லும் வரை இடைப்பட்ட அந்த நேரத்திலே நான் சொல்கிற இந்த சூறாவை ஒரே ஒரு முறை ஓதி பாருங்கள். இமாம் அப்துல் காதர் அல் ஜீலானி கதசுல்லாஹுல் அசீஸ் அவர்கள் சொல்லக்கூடிய பெரும் பாக்கியங்கள் நம்மை வந்து சேரும். கடன்கள் நீங்கும், வாழ்விலே சிரமங்கள் நீங்கிவிடும், எல்லா முடிச்சுகளும் அவிழ்க்கப்படும், எல்லா சிக்கல்களும் நீக்கப்படும், எல்லா விதத்திலும் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தி விடுவான். மட்டுமல்ல, ஒரு வருடம் முழுவதும் நம்முடைய ரிசுக்கிலே அல்லாஹ் பரக்கத்தை செய்து விடுவான். அது மட்டுமில்ல, பலகீனமானவர்கள் ஆரோக்கியத்தை பெறுவார்கள், சிரமத்தில் உண்டானவர்களின் சிரமங்கள் நீங்கும் என்றெல்லாம் அப்துல் காதர் அல் ஜிலானி கதசுல்லாஹுல் அசீசன் அவர்கள் சொன்ன அந்த சிறப்பான ஒரு சூறாவை பதிவு செய்வேன். அதே போன்று ஹசரத் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன 2 ரக்காத்து தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்பதையும் பதிவு செய்வேன். அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வஅத்தியத் உம்மத்தி ஃபி ஷஹ்ரி ரமலான ஹம்சன். 5 விஷயங்களை என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், என் உம்மத்து வழங்கப்பட்டு இருக்கிறது. லம் யுஅத்தஹுன்ன நபியுன் கப்லி. இதற்கு முன்னால் எந்த நபிக்கும் இது வழங்கப்படவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்களை கற்றுத் தருவார்கள். இந்த 5 விஷயங்கள் எந்த நபிமார்களுக்கும் எந்த சமுதாயத்திற்கும் வழங்கப்படவில்லை. அந்த 5இல் முதலாவதாக நபி அவர்கள் சொன்னது, ஃபைன்னஹு இதா கான அவ்வளு லைலத்து மின் ஷஹ்ரி ரமலான். ரமலானினுடைய முதல் பிறை வந்துவிட்டால், முதல் இரவு வந்துவிட்டால், அதாவது இன்னைக்கு பிற தெரிஞ்சா இன்றைய இரவிலே அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நல்லர் அல்லாஹு இலைஹிம், அல்லாஹ் முஃமினீன்களின் பக்கம் பார்ப்பான். அப்படி ஒருவேளை அல்லாஹ் யாரை காண்கிறானோ, ஒருவேளை ஒருவரை அல்லாஹ் பார்த்து விட்டால், லம் யுஅذிபுஹு அபதா, எப்பொழுதும் அவருக்கு அதாப் என்பதே இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது தெளிவான ஹதீஸ். ஆக ரமலானின் முதல் பிறை இரவிலே அல்லாஹுவின் சிறப்பான ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வை கிடைப்பவர்கள் பாக்கியவான்கள் என்பது ஹதீசுகள் சொல்லித் தருகிற பாடம். ஆக ரமலானின் முதல் பிறையிலே அல்லாஹுவின் அந்த பார்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில இபாதத்துகளை நாம் செய்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த ரமலானின் முதல் பிறை இரவை கண்ணியப்படுத்துகிற சிறப்பான சூழல் என்பதை பதிவு செய்கிறேன். ஆரம்பமாக ரமலானின் பிறை தெரிந்து விட்டது என்று சொன்னால், தப்சீர் குர்துபியிலே இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாமா சுபுகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாமா யாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், குறிப்பாக அப்துல் காதர் அல் ஜீலானி கதசுல்லாஹுல் அசீஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரமலானினுடைய முதல் பிறை தெரிந்து விட்டது என்று சொன்னால், அதாவது இன்று பிறை தெரிந்து விட்டால் இன்றைய மகரிபிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைய சுபுகினுடைய பாங்குக்கு முன்னால் வரை யார் சூரத்துல் ஃபத்ஹை ஒரு முறை ஓதுகிறாரோ, அதாவது குர்ஆனிலே 26வது ஜுசுவிலே வருகிற 48வது சூரா சூரத்துல் ஃபத்ஹை ஒரே ஒரு முறை ஓதுகிறாரோ, அல்லாஹ் அவரின் வாழ்விலே பரிபூரண பரக்கத்தை செய்கிறான். அல்லாஹ் அவரின் கஷ்டங்களை நீக்குகிறான். அல்லாஹ் அந்த வருடம் முழுவதும் அவருக்கு ரிஸ்கிலே பரக்கத்தை செய்கிறான். இமை மறுமையில் அல்லாஹ் சிறந்தவற்றை கொடுக்கிறான். பலகீனமானவர்களுக்கு அல்லாஹ் பலத்தை கொடுக்கிறான். கடன்பட்டவர்களின் கடன்களை நீக்குகிறான் என நிறைய விஷயங்களை வரிசைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆக இன்றைய மக்ரிபிற்கு பிறகு பிறை தெரிந்து விட்டால் சூரத்துல் ஃபத்ஹை ஒரு முறை ஓதுங்கள். 26வது ஜுசு 48வது சூரா. இமாம்கள் தொடர்ந்து பேசுவார்கள், தபாரக்கல்லதி சூறாவை ஒரு முறை ஓத வேண்டும். 29வது ஜுசுவிலே சூரத்துல் முல்க், அதாவது 67வது சூரா தபாரக்கல்லதி என்றால் உங்களுக்கு தெரியும் அல்லவா? தபாரக்கல்லதி சூறாவை ஒரு முறை ஓத வேண்டும். அதை ஓதி முடித்த பிறகு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய 2 ரக்காத் தொழுகையையும் தொழுது விடுங்கள். எப்படி தொழுவது? முதல் ரக்காத்துல அல்ஹம்து சூரா ஓதிய பிறகு சூரத்துல் ஃபத்ஹினுடைய முதல் வசனங்கள், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا. ஸ்கிரீனிலே உங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், முதல் ரக்காத்துல அல்ஹம்து சூரா ஓதுறீங்க, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வசனத்தை ஓதுறீங்க. 2வது ரக்காத்திலும் அதே போன்று அல்ஹம்து சூராவை ஓதிவிட்டு ஸ்கிரீனில் தெரிகிற இந்த வசனத்தை ஓதி 2 ரக்காத்துகளையும் முடித்துக் கொள்கிறீர்கள். 2 ரக்காத்து தொழுகையை முடித்த பிறகு இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் 30வது ஜுசுவிலே வரக்கூடிய அந்த சூராவை 10 முறை ஓதுங்கள்.
அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது 10 முறை ஸலவாத்தை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்திலே நிரப்பமாக கேளுங்கள். அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தந்த ஹதீஸ் இது. மீண்டும் சொல்கிறேன், முதல் ரக்காத்தில் அல்-ஹம்து சூரா, அதே போன்று சூரத்துல் ஃபத்ஹினுடைய ஆரம்ப வசனங்கள், இரண்டாவது ரக்காத்திலும் அதையே ஓதுகிறீர்கள். தொழுது முடித்த பிறகு 10 முறை இன்னா அன்ஸல்னா சூராவை ஓதுகிறீர்கள். அதற்கு பிறகு 10 முறை ஸலவாத்துகளை ஓதிவிட்டு நிரப்பமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹ் பெரும் பாக்கியங்களை நமக்கு தந்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய அந்த பார்வை கிடைக்கிற இந்த முதல் இரவிலே நிரப்பமான இபாதத்துகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக சூரத்துல் ஃபத்ஹை ஓதுங்கள். அதே போன்று தபாரக்கல்லதி சூராவை ஓதுங்கள். இந்த 2 ரக்காத்தையும் தொழுது விடுங்கள். இதோடு நிறுத்தி விடாமல் இபாதத்துகளை கூடுதலாக்குங்கள். நிறைய குர்ஆன் ஓதுங்க. ஒவ்வொரு வக்துக்கு இவ்வளவு பக்கங்கள் ஓதுவேன் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் ரமலானில் இலகுவாக குர்ஆன்களை நாம் முடித்து விடலாம். நிறைய இபாதத்துகள் செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். குறிப்பாக ரமலானிலே நோன்பு வைப்பதில் பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள். நோன்பை தெளிவாக வைத்து விடுங்கள். இன்னும் குறிப்பாக ரமலானின் முதல் பத்திலே அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் பன்மையாக இருந்தால், ஒருமையாக இருந்தால் அல்லாஹும்ம ரஹம்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். என்ன பொருள்? அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாக என்ற துஆவை அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இல்லாமல் இந்த உலகிலே யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. மறுமையில் வெற்றியும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ரஹ்மத்திற்கு சொந்தக்காரனான அல்லாஹ்விடத்திலே அவனுடைய ரஹ்மத்தை நிரப்பமாக கேளுங்கள். இபாதத்துகளில் அசட்டை இல்லாமல் நீங்கள் இபாதத்து செய்யுங்கள். நிரப்பமாக அல்லாஹ்விடத்திலே பாக்கியங்களை பெற்றுக்கொள்கிற இந்த மாதத்திலே நிரப்பமான நன்மைகளோடு இந்த மாதத்தை நாம் கடக்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. லைலத்துல் கத்ரை அடைகிற வாய்ப்பை தருவானாக. அல்லாஹுவின் ரஹ்மத்திற்கு அருகதையுள்ளவர்களாக ஆக்குவானாக. அல்லாஹுவின் மகுஃபிரத்தை பெற்றவர்களாக ஆக்குவானாக. அல்லாஹ் சுவனத்தை நமக்கு வாஜிபாக்கி நரகத்தை வாழ்விலே ஹராமாக ஆக்குவானாக. இமையிலும் மறுமையிலும் அவனின் பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக. அவன் அல்லாத பிறர்களிடத்திலே கையேந்துவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா கயிறு பரக்கத்துகளை தந்து அல்லாஹ்வை அடைந்து கொள்கிற சாலிஹீன்களாக நாம் அத்துணை நபர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக வாழச் செய்து வாழும் காலமெல்லாம் பிறர்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு அல்லாஹ் நம்மை உயர்த்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.